ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோல நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு கேங்ஸ்டர் கிரைம் த்ரில்லர் சீரிஸாக வெளியான பீக்கி பைண்டர்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ நம்ம பீக்கி பைண்டர்ஸ் சீசன் 1 உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1999 இங்கிலாந்துல முதலாம் உலக போருடைய இறுதியில பீக்கி பைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் உடைய லீடர் டாமி ஷெல்பியா, தலைவன் சிலியன் மர்ஃபி நடிச்சிருக்காரு. இந்த கேங் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இல்லீகலான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. இவங்க மெயினா செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ஸ் கேம்பிளிங், அதாவது குதிரை பந்தயம். இந்த பீக்கி பைண்டர்ஸ் கேங் பாத்தீங்கன்னா இந்த கேங் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டோட இருக்கிற ஒரு கேங்கா இருக்காங்க. இந்த விஷயம் வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு தெரிய வருது. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேங்ஸை ஸ்ட்ரீட்ல இருந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக சீஃப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற செஸ்டர் கேம்பல் அப்படிங்கிறவரை அனுப்புறாரு. இதுக்கப்புறமா அந்த கேங் எந்த மாதிரியான கிரைம் செஞ்சாங்க, அவங்களை செஸ்டர் கேம்பலால ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத சீசன் 1ல சொல்லிருக்காங்க. சிலியன் மர்ஃபி ஸ்டார் ஆஃப் தி ஷோ. டாமி ஷெல்பி கேரக்டருக்கு சிலியன் மர்ஃபி ரொம்ப ஆப்டா சூட் ஆகுறாரு. அவருடைய பினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த கேரக்டரை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டாமி ஷெல்பி கேரக்டர் வர எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா மாசாவும் என்டர்டெய்னிங்காவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் அவருடைய இமேஜ் பாத்தீங்கன்னா எலிவேட் ஆயிட்டே இருக்கும். அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து எழுதிருக்காங்க. தனக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஆண் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்றத ரொம்ப நல்லாவே அவரோட டைலாக்ஸ் மூலமா சொல்லிருப்பாங்க. அந்த டைலாக்ஸ்க்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஆர்ட் டைரக்ஷன், செட் பீசஸ், ப்ராப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 உடைய அந்த இறுதியில எப்படி இருந்திருக்குமோ அதை நம்மளுடைய கண் முன்னாடி நிறுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருந்துச்சு, அதுல டாமஸ் ஷெல்பியோட பங்கு என்ன அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா சொல்லிருப்பாங்க. அந்த டைம் பீரியட்ல ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேங்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேங்க்கும் யூனிக்கா நிறைய விஷயங்களை டீடைலிங் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். டாமி ஷெல்பி கேரக்டர் மட்டும் இல்லாம மற்ற கேரக்டர்ஸான பாலி, அவருடைய சன்னோட கேரக்டரோட அந்த கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. கேரக்டர்ஸை டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதுல நடிச்சவங்களும் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு த்ரில் ஃபேக்டர் இருந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீசன் 1 உடைய இறுதியில பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை வந்து பில்ட் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது இந்த சீசனுக்கான பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் உடைய பேசிங் நல்லா இருக்கும். 2013 வெளியான பெஸ்ட் சீரிஸ்ல இந்த சீரிஸும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பீக்கி பைண்டர்ஸ் சீசன் 1 எங்களோட ரேட்டிங் 8 out of 10.